புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு அதாவது கிராமத்தில் சொல்லியிருப்பாங்க, சாமி வர்றாங்க ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அதுதான் நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து நிறைய சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. எங்களை மாதிரி சாமி வராத பட்சத்தில் மாரியம்மன் அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற நிறைய சாமிகளே கோயில்கள் இருக்கிற சாமிகள்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க, பிடிச்ச கோயில்களுக்கு போறீங்க. அது எல்லாமே எல்லா வாழ்க்கைக்குள்ளேயும் நடக்கப்படுது. ஆனால் ஒரு மனிதனுக்கிட்ட அதனால மாற்றம் எது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. அது உங்களுக்கே தெரியும். மாற்றங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம வீட்டுல 10,000 பணமும் 10 சவர் நகை இருந்துட்டா மாற்றம் கிடையாது. மாற்றங்கிறது நிம்மதியா தூங்குறது தான் பெரிய மாற்றம். மனதுல சலனம் இல்லாத, மனதுல கவலை இல்லாத, தன்னை மறந்து எந்த மனிதன் உறங்குறானோ அவன் கொஞ்சம் மாற்றத்துக்குரியவன் என்று சொல்லுவாங்க. ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், என்னைக்கு தான் பையனை பற்றியோ தான் பொண்ணை பற்றியோ கவலைப்படாம, தன்னை பற்றியும் கவலைப்படாம உறங்குற ஒரு நாள் தடை சிறந்த நாள் என்று ஒரு ஞானி சொல்லும். இது எப்படி இது நிகழணும்? இதுதான் மாற்றம். இது நிகழலைன்னா சரியா இருக்கு. ஆனா நம்ம தேசத்துல இது நிகழ்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கவே முடியல. எத்தனையோ ஞானிகள் வந்தும், எத்தனையோ சிறு சிறு தெய்வங்கள்ல இருந்து பெரு தெய்வம் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தோம். அங்க மக்கள் பயன்படுத்திக்கிற விதம் வேற மாதிரி இருக்கு. நீங்க காடுகரையில வேலை செய்றீங்க, தீவிரமா வேலை செய்றீங்க, ஒரு பஸ்ல போறீங்க, ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போறீங்க, உங்க வீட்டுல போறீங்க. ஆனா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி உங்களுடைய வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. எதுக்கு பேசுறீங்க, ஏன் பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, அது எதற்காக பேசுறோம், எதற்காக பேசப்படணும், அதெல்லாம் நீங்க உணர மாட்டீங்க. அது ஒருத்தர் கிடைச்சிட்டாருங்கிறதுக்காக பஸ்ல அந்த பஸ் போய் ஒரு மணி நேரம் டிராவல் முழுக்க ஒருத்தர் பேசிக்கிட்டேவா இருக்க முடியும்? ஒரு தேவையில்லை ஒருத்தரை பார்த்துட்டோங்கிறதுக்காக பேசிக்கிட்டேவா இருக்க முடியும்? ஒரே கிராமத்துல இருக்கீங்க, 300 பேர் 400 பேர் வசிக்கிறீங்க. என்னமோ புதுசா பாத்துக்கிற மாதிரி ஒரு வாட்டி 10 வாட்டி பாக்குறீங்க, ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, தேவையற்ற பேச்சுக்களை பயன்படுத்தும் போது அந்த என்ன ஆகும்னா உடல் அதிர்வலையாகும். உடல் அதிர்வலை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நார்மல் காத்து அடிச்சா நமக்கு எப்படி இருக்கு? ஆடி காத்துல ஆளையே தூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காத்தை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காத்து நமக்கு ஆகாது, அந்த 3 மாதம் அடிக்கிற காற்று வந்து கொஞ்சம் இதா இருக்குமா. அந்த மாதிரி நீங்க பேசுறது, நீங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு தான் ஆகாது. உடல் வந்து அதிர்வலைகளாயிட்டு இருக்கும். அப்ப உடலுக்கு வந்து என்ன தேவைன்னா, உள்ளுக்குள்ள ஒரு மௌனம் வேணும். அப்ப உள்ளுக்குள்ள மௌனம் வேணும்னா வெளியில மௌனமா இருக்கணும். வெளியில நம்ம வந்து ஒரு வேலையை செய்யறது முக்கியம் இல்லை, அதை கவனமா வேலை செய்யணும்னா நாம மௌனமா இருந்தா தான் கவனமா செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. இப்ப எங்களுக்கு கடவுளை நோக்கிறதோ குருவை நோக்கிறதோ இதெல்லாம் எதுக்கு செய்யறோம் அப்படின்னா, எங்களுக்கு கடவுள் வந்து காசு கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க போறோமா, இல்ல எங்களுக்கு சோறு போடுவாருன்னு போறோமா? அப்ப நாங்க அங்கிருந்து என்ன கற்றுக்கிட்டோம்னா, என் தாய், என் தகப்பன், என் ஆசிரியர் செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரு குருநாதர் செஞ்சுட்டார். என்ன செஞ்சுட்டாருன்னா, அந்த மௌனத்தை கத்து கொடுத்துட்டார். அந்த மௌனம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, நீங்க எத்தனை புரட்சி வேணாலும் செய்யலாம், இது யாருகிட்டமே இருக்க மாட்டேன். நீங்க எத்தனை பராசக்தி கோயிலுக்கு போங்க, மேல்மருவத்தூருக்கு எத்தனை வாட்டி வேணாலும் மாலை போடுங்க, என்ன செய்யுங்க, உங்களுக்குள்ள ஒரு மணி நேரம் நீங்க மௌனமா நின்ற முடியுமா? ஒரு இடத்துல எதுவும் பேசாம உங்க வீட்டுக்குள்ளே 1 மணி நேரம் சேர போட்டு மௌனமா உட்காந்துட முடியுமா? உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு 2 நாள் நீங்க மட்டும் அமைதியா இருக்க முடியுமா? அப்ப இதெல்லாம் என்ன செயல், என்ன வடிவம்? அப்ப இதனால என்ன நடக்கிறது அப்படின்னா, விரயமாகிறது. எது விரயமாகிறதுனா உடல் விரயமாகிறது. உடல் வந்து என்ன ஆகுதுன்னா பாதிப்படையும். அப்ப கவனம் சிதறுது. அப்ப ஒரு மனிதன் என்னன்னா எப்பயுமே பதட்டத்திலேயே இருக்கிறான், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ. அப்ப நீங்க ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை 20-30 குறைகளை சொல்லுவீங்க. அந்த 20-30 குறைகளை
சரி செய்யறது ரொம்ப முக்கியம், பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஆனா அது இருக்கிறது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த மௌனம்னு ஒண்ணு நிகழ்ந்துச்சுன்னா நீங்க முதல்ல கவனிக்கப்படுறது யாரை கவனிப்பீங்கன்னா, உங்களை முதல்ல கவனிப்பீங்க. என்ன முதல்ல கவனிப்பீங்கன்னா, இன்னாருடைய மகளாக பிறந்த நாம் எதற்காக இந்த ஊர்ல பிறந்தோம், என்ன வேலை செய்யறோம், என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன வேலை செய்ய போறோம், இந்த கிளாரிட்டி வேணும், இந்த தெளிவு வேணும். இந்த தெளிவு இல்லாம பேங்குக்காரன் லோன் கொடுத்தா வீடு கட்டிடுவோம், குழுவுல இருந்து இந்த நகையை இங்க மூட்டி அங்க வச்சிருவோம், இந்த இதுல இருந்து அந்த இதை பார்த்துருவோம் அப்படின்னா அது எப்பயுமே நீங்கள் இறக்கும் வரை இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதுல பயன் இல்லாம போயிடும். காடு கரையெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு நிலத்தை சேர்த்து வச்சு ஒரு வீடை சேர்த்து வச்சுட்டு நீங்க உங்க பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு போய் சேர்ந்துருவீங்க. அப்புறம் நீங்க உங்களோட ரோல் என்ன? நீங்க எதற்காக வந்தீங்க? களை வெட்டுறதுக்காகவே வந்தீங்களா? இல்ல கிராமத்துல சுத்தி தெரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்தீங்களா? இல்ல ஒரு 10 கிலோ 20 கிலோ வெத்தலை பாக்க வாங்கி போடுறதுக்காக வந்தீங்களா? எதுக்காக தான் நீங்க பிறப்படுத்தீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப எங்களுக்கிட்ட ஒரு குரு கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, மௌனத்தை கத்துக்கிட்டோம். மௌனத்தை கத்துக்கிட்டா என்னன்னா, இந்த உலகம் என்ன என்று அப்பதான் நீ கவனிக்க முடியும். கவனித்தல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, உலகத்தை மாற்றக்கூடாது, திருத்தக்கூடாது. முதல்ல ஒன்றை சரி செஞ்சாதான் உலகம் எப்படி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க முடியும். அப்போ ஒரு குரு என்ன கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பின்னாடி 4 படங்கள் வச்சிருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை சிறந்தவங்க. எதில் தலை சிறந்தவங்க அப்படின்னா, தன்னை உணர்ந்தவங்க. தான் எதற்காக பிறப்படுத்தோம், தனக்கு என்ன வேலையை கொடுக்கப்பட்டது, அந்த வேலையை மட்டுமே செய்ய வேண்டும். அந்த வேலையை விட்டுட்டு ஒரு செயல்ல கூட மாறாதவர்கள். புரியுதுங்களா? இந்த பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல ஒரு அம்மா, இந்த அம்மா பக்கத்தில் இருக்கிற ஐயாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்? ஆனா இந்த அம்மா திருமணம் செஞ்சுக்கிட்டு அவரை கடவுளா பார்த்தாங்க, குருவா பார்த்தாங்க, தந்தையா பார்த்தாங்க, ஒரு பணிவிடை செய்தாங்க. அவங்க செய்த பணிவிடைனால என்ன ஆயிடுச்சுன்னா, பெண் குலத்துக்கே அந்த அம்மா ஒரு குரு, பெண்ணுக்கே ஒரு எடுத்துக்காட்டு அந்த அம்மா. அந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க உடனே கேட்கலாம், அந்த அம்மா ஒன்றும் மிட்டா மிராசெல்லாம் கிடையாது, அந்த அம்மாவும் ஏழை, அந்த ஐயாவும் ஏழை. புரியுதுங்களா? ஆனா இது ஏன் எங்க சாத்தியப்பட்டுச்சுன்னா, அவங்க உள்ள மௌனமா இருந்து இந்த வேலையை பண்ணாங்க. நீங்க இன்னொன்னும் கேட்கலாம், மௌனம்னா என்னங்க, பேசாம இருக்கிறது மௌனமா? நாங்க மௌனமான்னு பேசாம இருந்தா இதெல்லாம் மாறிடுமா அப்படின்னா அது இல்லைம்மா. முதல்ல என்ன நடக்கணும் அப்படின்னா, ஒரு சாமி கும்பிட எதுக்காக கோயிலுக்கு அனுப்புறாங்க உங்களை? இப்போ என்னை எதுக்கு பார்க்க வர்றீங்க அப்படின்னா, என்னையே ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்க சிந்தனை வராது. புரியுதுங்களா? எங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னா, தங்கத்தை கொடுக்க மாட்டோம், விபூதியை கொடுக்க மாட்டோம். ஒரு 25 நிமிஷம் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு மனமே ஏங்காது. வீடு காடு எல்லாம் கரையெல்லாம் மறந்துடுவீங்க. அப்படியே தன்னை மறந்துட்டு அப்படியே அமைதியா எதுவுமே கவலை இல்லாம உட்காந்துருவீங்க. அப்ப ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னா, அந்த கவலைங்கிற அந்த செயல் அகலப்படணும், அந்த எண்ணம்ங்கிறது அந்த ஓட்டம் நிறுத்தப்படணும், தானா நிகழும். நாளைக்கு காலையில ஒருத்தருக்கு 5000 ரூபாய் பணம் கொடுக்கணும்னா அது காலையில அது எப்படி நிகழுங்கிறத ஒரு மௌனமா பொறுத்து இருந்து பார்க்கணும். 5000 ரூபாய்க்காக 5000 தடவை நம்ம மன உளைச்சல் ஆகக்கூடாது, அது பெரிய வேலையை செஞ்சிடக்கூடாது. அப்ப இவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, பதட்டத்தோட நம்ம வந்தோம், பிரச்சனை, இப்போ நான் போனேன், பிரச்சனை, வாழவே முடியாது, கஷ்டம், என்ன செய்யறதுனே தெரியல, இந்த மாதிரி சூழ்நிலையில வந்திருக்கேன். அவங்க நம்ம கற்றுக் கொடுத்தது என்னன்னா, எவ்வளோ பிரச்சனை வேணாலும் வரட்டும், அதுக்கு தீர்வு கொடுக்கல, பணம் கொடுக்கல, என்ன நினைச்சுக்கிட்டு டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துரு பேசாம. என்னடா இது, பணம் கஷ்டத்துல கொடுக்கணும்ல, என்ன நினைச்சுக்கிட்டு 1/2 மணி நேரம் உட்காந்தா என்னடா தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, நான் 1/2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தேன்.
மாத கணக்கானுச்சு, வருட கணக்கானுச்சு. எனக்கு பணம் கொடுத்தவங்க என் உறவினர்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காசை கொடுறான்னா வேலைக்கும் போக மாட்டா, கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்துருக்க, என்னதே உன் பிரச்சனை அப்படின்ட்டாங்க. ஆனால் பரவாயில்லைன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தேன், அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு பணம் கொடுத்தாருல அவர் என்னை மறந்துட்டார், என் ஞாபகமே இல்லை. சில பேர் என்னை பார்க்க துரத்திட்டு வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் ஆளே இல்லை. ஏன்னா என்னையே மறந்துட்டாங்க. அவங்களுக்கு சிந்தனைக்குள்ள என் பெயரோ என் உருவமோ போகலை. அப்புறம் வீட்டிலையோ மற்றவங்களையோ என்னை பெருசாக அவங்க விமர்சனமே பண்ணலை. எனக்கு பெரிய ஆச்சரியமாயிருச்சு. நான் வேலைக்கு போகல, அந்த பணத்தை கொடுக்க எந்த முயற்சியும் பண்ணலை. ஆனால் நான் விடுபட்டேன், நான் சுதந்திரமாக மாறி போனேன். இது என்ன அதிசயம் அப்படின்னு நான் ஆச்சரியத்தை ஆழ்ந்து போனேன். அதுக்காக நீங்கள் எல்லாம் வேலைக்கே போகாமல் காலையில் ஒரு 3 மணி நேரம் அப்படி உட்காந்துருங்கன்னு சொல்லலை. ஆனால் இதுக்குள்ளே இருந்து கிடைக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடலும் உங்கள் மனமும் பலமாக இருக்கும். நீங்கள் உண்மையிலேயே சந்தோஷமாக இருப்பீங்க. இதுதான் வேணும். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் பணம், ஆனால் ஒரு மனிதன், தனி மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ நிம்மதியாக இருக்கிறாங்கன்னா இல்லை. அது வேணும். கோயில் என்பது ஒரு சாமியை போய் பார்க்கறது, ஒரு மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். மனம்ங்கிறது எண்ணம், எண்ணம்ங்கிறது வார்த்தை. நாளைக்கு காலைல அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும் அப்படின்னு ஒரே நேரத்தில் 10 சிந்தனை ஓடுறதான் மனம், எண்ணம், வார்த்தையாக கன்வெர்ட் ஆகி நீங்கள் பேச நினைக்கிறது. புரியுதுங்களா? அப்போ கோவில்ங்கிற இடத்துக்குள்ளே போகும்போது அந்த எண்ணம், மனம், அந்த வார்த்தைகள்லாம் குறைக்கப்படுது. அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, நீங்களே உங்களை அறியாமல் ஒரு மௌனமாக ஒரு சந்தோஷத்துக்கு ஆளாக்குறீங்க. அப்போ வரும்போது எப்படி வர்றீங்க? ஒரு நம்பிக்கையோடு வர்றீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். நீங்கள் ரெகுலராக பார்க்குற வேலையை அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க, வேற வடிவத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ரெகுலராக அணுகிறீங்கல்ல, ரெகுலர் அப்படின்னா தினந்தோறும் நீங்கள் ஒரு மனிதரை பார்த்து பேசுறது, செய்கிற வேலைகள் எல்லாம் மாற்றம் இருக்கும். அப்போ கேட்பாங்க, என்ன இவ்வளோ பெரிய மாற்றம்? அப்படி தான் இந்த அம்மாவுக்கு, அந்த வெள்ளை சேலை கட்டிருக்க அம்மாவுக்கு நடந்துச்சு. அந்த மாதிரி ரெகுலராகவே இல்லை. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அம்மாவுக்குள்ளே ஒரு தெய்வீகமான ஒரு செயல் உருவாயிருச்சு. வரவங்க போகிறவங்களும் அந்த அம்மாவை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாறி போயிடுச்சு. அப்போ உங்கள் வாழ்க்கையை ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் கொடுத்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஏதாவது நோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வை பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எது பண்ணாலும் ஒரு நிலத்தில் இருக்கிற அத்தனை பயிருக்கும் தண்ணி பாயப்படும். 10 பயிர் கருகுனா கூட அது இழப்பு நமக்கு தான். அந்த மாதிரி உடலில் எல்லா இடங்கள்லையும் எல்லா பிரச்சனையும் சரி செய்தாலும் மனம் சரியாகலைன்னா நீங்கள் என்ன சம்பாதித்தாலும், எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மாடி வீட்டிலலாம் இருக்கலாம், ஆனால் மனமும் எண்ணமும் சரியில்லைன்னு வச்சுங்க, அங்கே ஒன்றும் பயனற்றது. மரத்தடியில் தூங்குறதுக்கு நிறைய சாமியார்களை பார்த்துருப்பீங்க. காசு இல்லாமல், வேலை வெட்டி இல்லாமல்லாம் அங்கே தூங்கலை. அவனுக்கு மரத்தடியும் ஒன்று தான், வீடும் ஒன்று தாங்கிற அளவுக்கு அவன் மனம் மாறி போச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமானு யோசிச்சு பாருங்க. எங்கே படுத்தாலும் என்னால் உறங்க முடியும்னு உங்களால் முடியுமா? 8 மணிக்கு மேலே போகாத, 3வது வீட்டில் ஒருத்தன் செத்து போனால் பேயா வருவான்னு பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் மறித்து வச்சுருப்பீங்க, அதானே? அப்போ ஒருத்தன் ரோட்லேயே படுத்து கிடக்கிறான், அவனை தேடி பேய் வராதா? சொல்லுங்க. மனமுள்ள மனிதன்கிட்ட தான் பேய் கூட வெத்தலை சீவல் வாங்கி போட்டுக்க நிற்கும். அவன்கிட்ட மனமே இல்லை, அவன்கிட்ட ஏன் அது வரப்போகுது? அப்போ கிராமங்களில் என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவைன்னா, கொஞ்சம் நிதானமாக உங்களை நீங்கள் கவனிங்க. ரொம்ப வேகமாக போகிறீங்க. 1000 ரூபா பணம் வாங்க வேகமாக போகிறீங்க. எலெக்ஷன் வந்து 500 ரூபா பணம் வாங்க வேகமாக போகிறீங்க. எவனே தெரியாமல் அவனுக்கு போய் கூப்பிட்டான்னா லாரியில் ஏறிட்டு போய் அவன் தலைவர் 3 மணி நேரம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரோட்லேயே நின்றுட்டு இருக்கீங்க. ஏன் நிற்கிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியல. அவங்களும் உணர்ந்து உள்ளேருந்து ஒருத்தன் வரணும். எவ்வளோ லோக்கலில் எலசாட்டிவ் கட்டினவன் ஒருத்தன் குடிச்சிட்டு ஒரு ஆளை நிப்பாட்டினா அது என்ன? அது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா
எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அம்மா வந்து நிக்கணும். அதுதான் உயர்ந்த செயல். லாரியில ஏற்றிட்டு போய் ரோட்ல நிப்பாட்டினா அது உயர்ந்த செயலா? நீங்களும் போய் அங்க நின்றுட்டு இருக்கீங்க, ஏன் நிக்கிறீங்கன்னே தெரியல. அந்த செயலை வச்சுட்டு என்ன பண்றது? அதுல எப்படி நீங்க மாற்றம் ஆவீங்க? அந்த 500 ரூபாயை எடுத்துட்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. வடலூர்ல இருக்கிற வள்ளலார் சொன்னார், நீ எதுவும் பண்ண வேண்டாம், 10 ஏழைகளுக்கு சோறு போடு, உனக்கு வந்து முக்தி கிடைக்குன்னாரு. முக்தின்னா என்னன்னா, நல்ல முறையில நீ இறைவன் அடிக்கு போயிடுவ, இறைவன்கிட்ட போய் சேர்ந்துருவன்னாரு. அதுக்காக நிறைய பேர் சோறு போட ஆரம்பிச்சாங்க. ஆனா சோறு போடுறது முக்கியம் இல்ல, அந்த காசு எந்த வழியிலிருந்து வருகிறது. திருடிட்டு போய் அதுல சோறு போடக்கூடாதுல்ல. அவர்கிட்ட இருந்து 500 ரூபாய் வாங்கிட்டு வந்து நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுல சோறாக்கி சோறு போடுறீங்க. அந்த சோறை தின்னுட்டு எப்படி நான் நிம்மதியா தூங்குவேன்? நிறைய துறவிகள் வந்து நிறைய வீட்டுல பிச்சை கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்னா, உங்க எண்ணங்கள் சரியா இல்ல. புரியுதுங்களா? அதுதான் பிரச்சனை. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, சோறு எனக்கு முக்கியம் இல்ல, சோறு போடுறவனோட எண்ணம் எப்படி இருக்கு. அப்ப கொடுப்பது முக்கியம் இல்ல, கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும்? இறைவனுக்கு தான் கொடுக்கிறோம், ஒரு மனிதனுக்கு கொடுக்கலங்கிற நினைச்சு கொடுக்கணும். இதானே செயல் வடிவம். அப்படி இருந்தாதான் உங்கள் வாழ்க்கை வேற வடிவத்துக்குள்ள மாறும். அப்பதான் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சொத்து கொடுத்துட்டு போக கூடாது. எண்ணம் இல்லாத என் தாய் வாழ்ந்தால் அவளால, நீங்க எண்ணம் இல்லாம நீ வாழுமா, உன் புள்ள வந்து பேரும் புகழோட வாழ்வாமா. வேற எதுவும் தேவையில்லம்மா. நான் சீரியஸா சொல்றேன். உன்னுடைய அந்த செயலே அந்த பிள்ளைங்களை வாழ வச்சுட்டு போயிடும். இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, பின்னாடி இருக்கிறாங்கல்ல, 40 லட்சம் கிடையாது, 40 கோடி பேர்த்த தாக்குது புரிய வச்சிருக்கிறாங்க. 40 கோடி 40 கோடி பேர் இவங்களை பத்தி படிக்கிறாங்க, இவங்களை பத்தி கேட்கிறாங்க. அதுக்கு ஒரே விஷயம், அவங்க பணக்கார சாமியார் கிடையாது, அவங்களே பிச்சை எடுத்து சாப்பிட்டவங்க. ஆனா மனம் இல்லை, எண்ணம் இல்லை. இது ரொம்ப முக்கியம். நான் உங்ககிட்ட சொன்னி உங்களுக்கு புரியுமாங்கிறதெல்லாம் தாண்டி ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நீங்க உங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன்.
you